Hello everyone, this is Gokul. Welcome to my YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெபோனசி சீரீஸை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு கன்சோல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நேம் ஸ்பேஸ் கிளாஸு, ஸோ கிளாஸுக்குள்ளே மெயின் மெத்தட். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ கோடிங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெபோனசி சீரீஸ் அப்படின்றது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 0 1 கூட்டினா 1. ஸோ 0 மறுபடியும் 1. ஸோ 0 1. ஸோ அடுத்தடுத்த நம்பரை ஆட் பண்ணும்போது வேறு தான் வந்து ஃபிபோனசி சீரிஸ். ஸோ நமக்கு கோடிங் வழியாக C# எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா டைப் வந்து இன்டிஜர் I கமா கவுண்ட்டு கமா F1. F1க்கு நான் வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறேன். கமா F2க்கு ஒரு 1ன்னு அசைன் பண்ணுறேன். கமா F3க்கு 0ன்னு அசைன் பண்ண போகிறேன். அசைன் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ நான் வந்து யூசருக்கு வந்து லிமிட் எவ்வளோ நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லிமிட் வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா console dot right line la enter the limit. ஸோ யூசருக்கு வந்து லிமிட் வாங்கியிருக்கு. ஸோ அந்த வர அந்த நம்பர் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து count equal to integer dot was console dot read line. ஸோ அந்த யூசர் டைப் பண்ண அந்த நம்பரை நான் வந்து இந்த கவுண்ட்டு அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து F1யும் F2யும் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சஜஷனில் வந்துச்சு அப்படின்னா ரன் டைம் டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைனில் F1யும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி F2யும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறேன். இது எதுக்காக பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுட்புட்டில் ஷோ பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F1யும் F2யும் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபார் லூப் எழுத போகிறோம். ஃபார் லூப்பில் I is equal to 0, I less than equal to count அப்படிங்கிறது இந்த கவுண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அது இந்த இடத்துல அப்ளிகேபிள் ஆகும். I++. இந்த ஃபார் லூப்புக்குள்ளே தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறோம். ஸோ நான் F3ன்னு ஒன்று கால் பண்ணுறேன். F3ல் F1உடைய வேல்யூவும் F2உடைய வேல்யூவையும் ஆட் பண்ணி F3ல் ஸ்டோர் பண்ணுறேன். அங்கே console dot right line ல F3 நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு F1யும் F2யும் ஈக்குவல் பண்ணுறேன். F2யும் F3யையும் நான் வந்து ஈக்குவல் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணலாம்.
ஸோ நான் இங்கே டீபக் வச்சுருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆன உடனே இங்கே டீபக் அடிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க அப்படின்னா, சேவ் பண்ணாமலே ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கம்பைல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இப்போ டீபக் அடிக்கும். ஸோ டீபக் வந்துடுச்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீபக் வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ வந்து லிமிட் நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன்னு வச்சுங்க. லிமிட் கொடுத்து என்ட்ரு அடிச்சா நம்ம F1 நம்ம F1 0 1 கூட்டினா 0 1 கூட்டினா 0 1 கூட்டினா 1 0 1 கூட்டினா இந்த 1 1 கூட்டினா 2 2 1 கூட்டினா 3 5 கூட்டினா 8 ஸோ 8 ஒரு 5 கூட்டினா 13. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அடுத்த நம்பரையும் வந்து ப்ளஸ் பண்ணி ஒரு ஃபிபோனச்சி சீரிஸாக உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போனோம்னா இதை ரெண்டையும் கமெண்ட் பண்ணுவோம். மல்டிலைன் கமாண்டுக்கு என்ன பண்ணணும்னா கர்சர் இங்கே வச்சு மவுஸுடைய லெஃப்ட்டு பட்டனையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா 2 லைன் வந்துடும். நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து இங்கே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ இதை மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே போயிடுவோம். ஸோ நம்ம ஓவர் பண்ணலாம், அப்போ நடக்குதுன்னு தெரியும். ஸோ ப்ரோக்ராம் உள்ள வருது. வேல்யூ 1 F3 வேல்யூ 0 என்டர் லிமிட் சொல்லி கேட்குறேன். அதை கவுண்டில் சொல்கிறேன். ஸோ லிமிட் வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு 8ன்னு வைக்கணும்னு வச்சுங்க. என்டர் அடிச்சா அப்படின்னா இப்போ அந்த 8 வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? வந்துடுச்சா? ஸோ அடுத்து இப்போ அந்த 8 நீங்கள் செக் பண்ணணும். 8 வந்து 0வோட பெருசா? ஆமாம் பெருசு. அது வந்து பெருசா. இப்போ F3ல என்ன இருக்கும்? ஏன்னா F1ஓட வேல்யூ 0, F2ஓட வேல்யூ 1. ஸோ ரெண்டையும் கூட்டினா 0 1, 0 + 1 1. ஸோ பிரிண்ட் ஒன்லேயும் F1லேயும் F2லேயும் அந்த நம்பரை F3லேயே 1 இது பண்ணியாச்சு. F2லேயும் F3லேயே 1. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டைமும் இந்த ஃபார் லூப்பு ரன் ஆகும். 8 1. ஸோ 8 3 3 2 5. ஸோ நீங்கள் இது அப்படியே 5 13 8 21. சரி பார்த்தீங்களா? 8 1 2 கூட்டினா 3 2 அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா 8 5 13 இருக்கும். 13 வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கன்சோலில். ஸோ இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இல்லைனா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.